அப்போ ஆண்களாகிய நாங்கள் எங்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் ரோஷம். பொதுவாக எங்களுக்கு கீழால ஒரு ஆணுக்கு கீழால பொதுவாக எப்பயுமே 4 பெண்கள் இருப்பாங்க. தன்னுடைய தாய் இருப்பா, அதாவது தன்னுடைய கொண்ட்ரோலில் தன்னுடைய மனைவி இருப்பா, அல்லது தனக்கு பிறந்த தன்னுடைய பெண் குழந்தைகள் இருப்பாங்க, அல்லது தன்னோடு பிறந்த சகோதரிகள் இருப்பாங்க, தன்னோடு பிறந்த பெண் சகோதரிகள் இருப்பாங்க. இப்ப இந்த பெண்கள் வார நேரத்தில் கட்டாயமாக ஆண்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் ரோஷம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கிறோம் உலகத்துல இந்த ஆண்களிடத்துல இல்லா போன ஒன்றுதான் இந்த ரோஷமாக இருக்கு. இந்த சினிமாவும் இந்த படங்களும் இந்த கதைகளும் பரவினதன் பின்னால சொல்லணும் எங்கட ஆண்களிடமிருந்து உண்மையிலேயே ரோஷம் கலட்டப்பட்டிருக்கு. இது அல்லாஹுக்கு மிக பயங்கரமான வெறுப்பான ஒரு சிபத்து. ரோஷம் இல்லாம ஒரு ஆண் நடக்கிறான்னா கண்ணியமானவர்களை தெளிவாக விளங்குது, இது பயங்கரமான மிகப்பெரிய ஒரு பாவம், மிக பயங்கரமான பெரிய பாவம் இது. இமாம் தஹவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க 70 பாவங்களை பத்தி அவங்க பட்டியல்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல தலைப்பு அமைப்பாக என்னன்னா அத்தையூசுல் முஸ்தஹ்சன் அலா அஹ்லி. தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு பாவம் வருது, இதை கொஞ்சம் தட்டி கேட்காம ஒரு ஆண் சும்மா இருக்கிறான்டா, இந்த சொல்லுவாங்க இவன் பாவத்தை அங்கீகரிக்கக்கூடிய ரோஷம் இல்லாத ஆண், இவனுடைய இந்த செயல் மிக பயங்கரமான பெரிய பாவம், இதனால இவன் நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை உண்டாகும். ஏன் இது பயங்கரமான பெரிய பாவம்? வெளிமானவர்கள் ரோஷத்தை நாங்கள் வாழ்க்கையில கட்டாயமாக உண்டாகும். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, இதா ரஅய்து ரஜுலன் மஅ இம்ரஅதி, ஏண்ட மனைவியோட யாராவது ஒரு ஆணை நான் பார்த்தேன்டா லகதஅது உனுகஹு, ஏண்ட உடனடியாக வாளை எடுத்து எந்த தயக்கமும் இல்லாம அந்த ஆணுடைய கழுத்தை வெட்டுவேன். இது கொஞ்சம் ஒரு ஹார்டான வார்த்தையாக அந்த மக்கள் பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போயிட்டு சொல்லப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏ மக்களே, அத்தஅஜபூன மின் கைரதி சாத், சாதுடைய இந்த ரோஷம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா? வஅனா அக்யரு மின்ஹு, இந்த சாதை விடவும் நான் ரொம்ப ரோஷமானவன். ஃபல்லாஹு அக்யரு மின்னி, அல்லாஹ் என்னை விடவும் மிக ரோஷமானவன் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரோஷமானவன், அவனுடைய ரசூல் ரோஷமானவங்க. நாங்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் ரோஷக்கார ஆண்களாக இருக்கோம். இன்றைக்கு இது இல்லாதனால தான் நாங்கள் பார்க்குறோம், எந்த கல்யாணம் நடந்தாலும் எந்த ஃபங்க்ஷன்கள் நடந்தாலும் ஆண்கள் பெண்கள் கலவன் பாட்டு போட்டு சீரியல்களை பார்த்துக்கொண்டு படங்களை பார்த்துக்கொண்டு ஆடக்கூடிய ரீல் செய்யக்கூடிய இணையதளங்களில் பதிவு செய்யப்படக்கூடிய மிக மோசமான காட்சிகளை பார்க்குறோம். ஆண்கள் நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்டா, நாங்கள் ரோஷம் இல்லாத ஆண்கள், இது எங்கள்கிட்ட இருக்கக்கூடாத சிப்பம். இனிவானவர்களை முன்னால் வாழ்ந்தவங்களை கொஞ்சம் பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தன்னுடைய மனைவியோட எப்பல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்பல் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க, மனைவி சாப்பிட்டு ஒரு கடிச்சிட்டா எப்பல. இப்ப பக்கத்தால தன் ஆண் அடிமை அப்படியே முன்னால வாரம் சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த எப்பல் உடனே மறைச்சுக்கோங்க சொன்னாங்க. உடனே மறைச்சுக்கோங்க, மறைச்சா என்னாலும் இந்த ஆணுக்கு அந்த அடிமைக்கு விளங்கிட்டு உடனடியாக பசியாக இருக்குதுன்னு கேட்டாரு. உடனடியாக அதை தூக்கி கொடுக்க முன் வந்தாங்க, சைக்கிளை செஞ்சாங்க, வானம்னு சொன்னாங்க, விலங்கல்ல உடனடியாக கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல நாங்கள் வேற மாதிரி யோசிக்கலாம். அப்படி ஒரு பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடுக்காம இப்படி இருந்திருக்கிறாங்களே, நாங்கள் இப்படி யோசிக்கிறது இல்லை. நாங்கள் யோசிக்கணும் வேற மாதிரி. எப்படி இவர்களுடைய யோசனை என்னன்னா, இந்த எப்பல் தன்னுடைய மனைவி வாய் வச்சு கடிச்ச இடத்தால இன்னொரு அடிமை ஆண் கடிக்க போறான். இனிமானவர்கள், இதுதான் ரோஷம் சொல்றது. தன்னுடைய மனைவியிட வாய் பட்ட இடத்தால வேற இன்னொரு ஆண்ட வாய் படக்கூடாது, அவனுடைய கையும் படக்கூடாது, அவனுடைய வாடையும் படக்கூடாது என்ற அந்த உணர்வு தான் சகோதரர்களே ரோஷத்துடைய உச்சகட்டம். இன்னைக்கு எங்கள்கிட்ட இல்லாத சிஃபத். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய மனைவியை பற்றி எழுதுறாங்க, வகானத் ஜமீலத்தன், அழகான பெண். பள்ளிக்கு போயிட்டு வரக்கூடிய வளமை இருந்துச்சு. பள்ளிக்கு போகக்கூடிய நேரத்தில் காத்து வீசும், ஆடைகள் அடிச்சுக்கொண்டு போவாங்க லூசாக. போகக்கூடிய நேரத்தில் கணவனோட தான் போவாங்க. காத்து வீசக்கூடிய நேரத்தில் காத்துக்கு முன்னால் வைத்திருப்பாங்க. ஏன்? வகான யகாரு லஹா மினல் ஹவா, காத்து வீசக்கூடிய நேரத்தில் காத்து வீசி அது அப்படியே உடம்போட ஆடைகள் ஒட்டி மனைவியில அதை யாரும் பார்த்துடக்கூடாது. எந்த ஆண்களுடைய இதுக்கும் தன்னுடைய மனைவியுடைய கவர்ச்சி உடம்பு பொடி விலகக்கூடாது என்ற உணர்வு. கனிவானவர்கள், இதுதான் ரோஷம். இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு டிக்டாக்ல மற்ற இணையதளங்கள்ல ரீல் செஞ்சு வீடியோக்கள் போடக்கூடிய பெண்களுடைய பெற்றோர்கள் அல்லது அவர்களுடைய பாதுகாவலர்கள் அல்லது அவர்களுடைய சகோதரர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் கம்பேர் பண்ணி பாருங்க, நாங்கள் எந்த அளவுக்கு தொலைதூரத்தில் இருக்கிறோம். எங்கள்கிட்ட ரோஷம் கடுகளவும் இல்லைன்னு சொல்லுவோம். கனிமானவர்களே, இந்த தன்மையை கட்டாயமாக நாங்கள் உருவாக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட சில நேரத்துக்கு ஆயிஷா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இரவுல அப்படியே நடந்து போவாங்க. சில இடங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் விளக்குகள் பற்றி வச்சிருக்கும். அந்த நேரத்தில் சொல்லுவாங்களாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அத்திஃபிரு சிராஜ், என் மக்களே
இந்த விளக்க கொஞ்சம் அணைச்சிக்கோங்க, நாங்கள் கடந்து போகும் வரைக்கும். ஏன்? அல்லா யுரா தில்லு ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நிழலை கூட யாரும் பார்த்துடக்கூடாது. ஏன்னா அந்த வெளிச்சம் வந்துட்டா நிழல்ல போகக்கூடிய நேரத்தில் அவருடைய பிம்பம், அவருடைய அந்த நிழல் விளங்கும். அதனால உடம்புடைய அந்த அடையாளம் விளங்க வரும் என்ற பயத்தால விளக்க அணைச்ச சொல்லுவாங்களாம். கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஆண்கள் சமூகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ரோஷமுள்ள ஆண்களுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணியமானவர்கள் இதெல்லாம் சும்மா கேட்கறது இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்டாக்கணும். எங்களுடைய மனைவி, என்னுடைய தாயாக இருந்தாலும், என்னுடைய பெண் குழந்தைகளாக இருந்தாலும், என்னுடைய பெண் சகோதரிகளாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் முன்னால ஆண்கள் எங்களை ரோஷம் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், டெலிவரி சாமான் வருது, என் பொய்த்து எடுக்கிறதே சைன் வச்சு எங்களோட பெண்கள். ஒரு கடிதம் வருது, அந்த போஸ் அப்படியே நாங்கள் சைன் வச்சு ரெஜிஸ்டர் போஸ் அப்படியே நாங்கள் எடுக்கிறதே எங்களோட பெண்கள். வேறு சாமான்கள் வீட்டுக்கு வருது, என்ன கொடுக்கல் வாங்கல் வந்தாலும் எங்களை எடுக்கிறது முதலாவது முன்னுக்கு போய்த்து எங்களை பெண்கள். இதை நாங்கள் ஆண்கள் வீட்டில் செட்டியில் உட்கார்ந்து கொண்டு படத்தையும் பாட்டையும் பார்த்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம்டா. கண்ணியமானவர்களே, எங்கள்கிட்ட ரோஷம் இல்லை. இது பயங்கரமான பெரிய பாவம். நாங்கள் செய்கிற அமல்களே குறவு. ஆனால் சில நேரத்துக்கு இந்த பயங்கரமான பெரிய பாவத்தால் இந்த பெண்கள் பாவத்தில் போயிட்டா என்ற ரோஷம் இல்லாத இந்த தன்மையால் இந்த பாவத்தை நாங்கள் அங்கீகரித்ததுனால நாங்கள் ஆண்கள் சில நேரத்துக்கு நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமையும் நாம்